ஹாய் டியர்ஸ், ஐ எம் கிருத்தி. டுடே நம்ம ஜிகுக்கோட நீ வந்ததால் எபிசோட் 7 தாண்டா பார்க்க போகிறோம். ஓகேடா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நான் கேட்டிருந்தேன் நெக்ஸ்ட்டு நியூவாக எந்த எஃப்எஃப் போடலான்னு, ஜிகுக்கா இல்லை வீமென் குக்கான்ட்டு. நீங்கள் எல்லாருமே ஜிகுக் வேணும்னு சொல்கிறீங்க, வீமென் குக் வேணும்னு சொல்கிறீங்க. அதான் நான் ஒன்று யோசிச்சு வச்சுருக்கேன். அது ஓகேவான்னு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நான் அதுபடி போடுறேன். மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே இந்த 3 டேஸுமே வீமென் குக்கோட எபிசோட் வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கேன். அதே மாதிரி டியூஸ்டே, தேர்ஸ்டே, சாட்டர்டே இந்த 3 டேஸ்க்கு வந்து ஜிகுக்கோட எஃப்எஃப் வந்து அப்லோட் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு இது ஓகேனா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கடா. அப்புறம் நீ வந்ததால் ஜிகுக்கோட எஃப்எஃப் மட்டும் கண்டினியூஸாக ஒவ்வொரு டேவும் டிலே ஆகாமல் வந்துட்டுருக்கோம். ஓகேவா டியர்ஸ்? ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டோன்ட் பி அடிக்டட். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ காயும் ஜேக்கியும் தான் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ ஜோனா தான், டாடா டாடா என்னாச்சு டாடா, என்னாச்சு உங்களுக்கு? கையில் அடிபட்டிருக்கு டாடா, வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், வாங்க டாடா அப்படி சொல்லி கூப்பிட்டுட்ருக்கா. இப்போ ஜேக்கியோட அம்மா தான், ஏய் ஜேக்கி என்னாச்சு, இப்போ எங்கே போனேன், இப்போ என்ன உன் கையில் இவ்வளோ பிளட்டு வருது? அம்மா அது ஒன்றும் இல்லைம்மா, அது வந்து அந்த ஜாக்சன் சொன்னான் இல்லையா, அவன் கூட ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்காம்மா. அவன் சொன்னனால தான் இவனுக்கும் ஜிமினுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு இல்லைம்மா, அதான். ஏய் ஏன்டா இந்த தேவையில்லாத வேலை, ஃபர்ஸ்ட் நீ வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹாஸ்பிட்டல் தான் கிளம்புறாங்க. இங்கே ஜோனா அழுதுகிட்டே இருக்கா. இப்போ ஜெகே தான், ஜோனா டாடாக்கு ஒன்றும் இல்லை, டாடா நல்லா தான் இருக்கேன், இதுக்கு தான் சொன்னேன் ஃபைட் பண்ணாதன்ட்டு, பாரு ஜோனா எப்படி அழுகிறான்னு. டாடா டாடா இப்படிலாம் ஏன் டாடா பண்ணுறீங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இது மம்மா பார்த்தாலும் கஷ்டப்படுவாங்கல்ல டாடா அப்படி சொல்லி அழுகிறா. இப்போ ஜேகே தான் ஜோனாவையே பார்த்துட்டு, இல்லை ஜோனா எதுவும் இல்லை, டாடா நல்லா தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுறாங்க. இப்போ ஜேகே தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவனுக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ ஜேகே எல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஜேகே, ஜோனா, காய் தான் வெளியே வந்துட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து. டாட்டா வலிக்குதா டாட்டா, ரொம்ப வலிக்குதா, அப்புறம் அவங்க மருந்து வைக்கும்போது கத்துனீங்க நீங்கள் அப்படி சொல்லி கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜோனா, மருந்து வைக்கும்போது மட்டும் கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு அப்படி சொல்லி ஜேகே சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ காய் தான், சரிடா மச்சான் நான் பார்க்கிங்லேருந்து கார் எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு போகிறான். போயிட்டு வாடா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜோனாவோட ஹேண்டை பிடிச்சி தான் ஜேகே வந்துட்டுருக்கான். இப்போ ஜோனா தான், டாடா டாடா மம்மா அப்படின்றா. என்னது மம்மாவா, எங்கே அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கான். டாடா டாடா அங்கே, அது மம்மா தானே, அதோ அந்த டாக்ஸியில் போகிறாங்க அப்படி சொல்கிறான். இப்போ ஜேகே தான் காய் கால் பண்ணி ஃபாஸ்ட்டாக வாடான்றான். என்னாச்சுடா, ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு வா, ஜிமின் மாதிரியே இருக்குது அப்படி சொல்லிட்டு இவங்க ஃபாஸ்ட்டாக வராங்க. இப்போ அந்த நம்பரை பார்த்து வச்சுருப்பான் ஜேகே, அதனால் அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணிகிட்டே போவாங்க பின்னாடியே. இப்போ ஃபாஸ்ட்டாக அந்த கார் பின்னாடியே போயிட்டுருக்காங்க, அந்த டாக்ஸி பின்னாடியே போயிட்டுருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த டாக்ஸி வந்து மிஸ் ஆகிடுது. இப்போ ஜோனா தான், டாடா டாடா அது மம்மா தான் டாடா, நான் பார்த்தேன் டாடா, அது மம்மா தான் அப்படி சொல்லிட்டு ஜோனா சொல்கிறா. ஓகே ஜோனா, அப்பா டாடா உன்னை நம்புகிறேன், எதுவும் இல்லை நம்ம பார்க்கலாம். அப்போ ஜிமின் இங்கே தான் இருக்கானாடா அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறான். தெரிலடா, இங்கே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். டாடா டாடா அப்போ மம்மா இங்கே தான் இருக்காங்களா, யூஎஸ்ஏல இல்லையா டாடா? மம்மா இங்கே தான் இருக்காங்க. ஆனால் காய், இங்கே இருந்தால் டேய்க்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஆனால் அவங்க 2 பேருக்குமே தெரியல. அப்போ அவன் எங்கே தான்டா ஸ்டே பண்ணியிருக்கான்? மச்சான் எனக்கு என்னவோ வேறு யாரோ தெரிஞ்சவங்க இங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் தான், இறா மச்சான் நான் டயாங் கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு டேக்கு தான் கால் பண்ணுறாங்க. இப்போ டே அங்கே, சொல்லு காய் என்ன? டே நான் உன்கிட்ட உனக்கு கேட்கணும். சொல்லு காய் என்ன விஷயம்? அது வந்து நீங்கள் 2 பேர் மட்டும்தான் ஜிமினுக்கு க்ளோஸா இல்லை வேறு யாராவது இருக்காங்களா? ஏன் என்னாச்சு? நம்ம 7 மந்த்தாக தேடி ஜிமின் கிடைக்கவே இல்லை. இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போகிறப்ப அந்த ஹாஸ்பிட்டலில் ஜிமின் மாதிரியே ஒரு பர்சனை பார்த்தோம், அதனால தான். என்ன ஜிமின் இங்கே தான் இருக்கானா? ஆமாம். நீ சொல்லு, இங்கே இருந்தால் உங்களை தவிர அவன் வேறு யாரை போய் மீட் பண்ணுவான்? வேறு யார் அப்படி சொல்லி யோசிச்சுட்ருக்கான். டயாங்கோட பக்கத்தில் தான் ஒயன் இருப்பா. டே மறந்துட்டியா, நம்ம சீனியர் அக்கா அப்படி சொல்கிறான். ஆமாண்டா எங்கள் அக்கா இருக்காங்க,
உங்களுக்கு அட்ரஸ் தெரியாதுல்ல, இரு நாங்கள் வரோம், நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேவும் அங்கே வந்துடுறான். ஜெகே தான், டே உனக்கு தெரியுமா அந்த சீனியர் வீடு எங்கே இருக்குன்னு? எனக்கு தெரியாது, ஆனால் ஒயனுக்கு தான் தெரியும், ஏன்னா ஒயனும் ஜிமின் மட்டும்தான் ரொம்ப க்ளோஸ் அப்படின்றான். ஓ அப்படியா, ஒயன் உனக்கு தெரியுமா? தெரியுமே, ஒன் டைம் கூட நம்ம காஃபி ஷாப்பில் வீடியோ கால் பண்ணி பேசணும்ல. ஆமாம், அங்கே தான் இருக்காங்க அப்படின்றான். அப்போ ஓகே வாங்க இப்போவே போகலாம் அப்படி சொல்லிட்டு டயாங் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ அதில் ஒயன் வந்துடுறா. கரெக்டாக அவங்க அக்கா வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ ஒயன் தான் போய் காலிங் பெல் அடிக்கிறா. இப்போ அவங்க அக்கா வராங்க. ஹே ஒயன், எப்படி இருக்க? எப்போ வந்த? அக்கா நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ தான்க்கா வந்தேன். அக்கா நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், ஆனால் நீங்கள் பொய் சொல்லக்கூடாது. ஜிமின் உங்கள் கூட தான் இருக்கானா? என்ன ஒயன் கேட்குற? எனக்கு புரியல. ஜிமின் என் கூட இருக்கானா? அக்கா ப்ளீஸ், உங்களுக்கு தான் பொய் சொல்ல வராதே, உண்மையை சொல்லுங்கக்கா. 7 மந்த்தாக அவனை தேடிட்டு இருக்கோங்க்கா அப்படின்றாங்க. இப்போ அவங்க அக்கா தான், ஒயன் அது வந்து ஒயன் அக்கா ப்ளீஸ்க்கா சொல்லுங்கக்கா. இங்கே தான் இருக்கான், என்னோடய கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல பக்கத்தில், அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கான். ஆனால் நீங்கள் எல்லோரும் போய் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான், யாரையும் பார்க்க அவனுக்கு பிடிக்கலன்னு சொன்னான். அதான் நான் உங்களுக்கு கான்டாக்ட் கூட பண்ணலை. ஒயன் டிஸ்டர்ப் பண்ணாத ஒயன், நீங்கள் இப்போதைக்கு போங்க, நானே கொஞ்சம் டேஸ் ஆனதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வரேன். அக்கா எப்படி விட்டுட்டு போக சொல்கிறீங்க? அவன் என்னோடய ஃப்ரெண்டுக்கா. நான் மட்டும் இல்லை, அதோ அந்த குழந்தை கூட தேடிட்டுருக்குக்கா ஜிமினை. எப்படி அழுதா தெரியுமா? அவளுக்கு எவ்வளோ டேஸ் உடம்பு சரியாமல் ஆச்சு தெரியுமாக்கா? ப்ளீஸ்க்கா எங்களை விடுங்கக்கா. அதோ அவங்க 2 பேரை மட்டும் பார்க்க அலோவ் பண்ணுங்கக்கா. நான் உன்னையும் டேவை கூட விட்டுருவேன், ஆனால் அவரை விட மாட்டேன். ஏன்னா ஜிமின் இப்போ இந்த நிலைமைக்கு அதோ அங்கே நிற்கிறாரு, அவர் தானே ரீசன். இப்போ ஜெகே தான் போயிட்டு, ப்ளீஸ் சிஸ்டர் ப்ளீஸ், நான் பண்ணது தப்பு தான் சிஸ்டர், நான் தெரியாமல் பண்ணிட்டேன். இப்போ 7 மந்த்தாக நான் அந்த பண்ண தப்புக்காண்டி என்னை நானே பனிஷ் பண்ணிகிட்ருக்கேன் சிஸ்டர். ப்ளீஸ் ஒன் டைம் நான் அவனை பார்க்கணும் ப்ளீஸ் சிஸ்டர். இப்போ அவங்க தான், சரி ஓகே ஒயன் டீ நீங்கள் உள்ள வாங்க, நீங்களும் உள்ள வாங்க அப்படி சொல்லிட்டு இப்போ ஜெகே கிட்ட தான், நீங்கள் உங்களோட குழந்தைய கூட்டிகிட்டு போய் ஜிமினை பாருங்கள், பார்த்துட்டு ஜிமின் உங்கள் கூட வந்தா எனக்கு ஹாப்பி தான் அப்படின்றாங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, இவங்க வீட்டிலேருந்து கரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் தான் இவங்க வீடு இருக்கு இல்லையா, அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டில் ஒரு 4th வீடு தான் கெஸ்ட் ஹவுஸு. ஸோ அங்கே போயிருப்பாங்க. போயிட்டு உள்ளே அந்த கேட்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அந்த பின்கோட் வந்து ஜெகே கிட்ட அந்த அக்கா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பின்கோட் போட்டு இப்போ ஜோனாவும் ஜெகேவும் தான் உள்ளே போகிறாங்க. இடமே ரொம்ப அப்படியே அமைதியாக, ஒரு சவுண்ட் கூட இல்லை. ஜிமின் அங்கே புக் ரீட் பண்ணிகிட்ருக்கான். இதை ஜோனா பார்க்குறா. டாட்டா மம்மா அப்படின்றா. இப்போ ஜோனா தான் மம்மா அப்படி சொல்லி கூப்பிட்றா. அங்கே இருக்க ஒரு சோஃபாவில் தான் ஜிமின் உட்காந்துருப்பான். ஜிமினுக்கு மேலே ஒரு பில்லோ இருக்கும். ஸோ அந்த பில்லோக்கு மேலே புக்கை வச்சு தான் ரீட் பண்ணிகிட்டு இருப்பான். இப்போ ஜோனா தான் ஓடி வந்து, மம்மா இங்கே தான் இருந்தீங்களா இவ்வளோ மந்த்தா? ஏன் மம்மா என்னை பார்க்க வரல? உங்களுக்கு ஜோனாவை பிடிக்காம போயிடுச்சா? மம்மா சொல்லுங்க மம்மா. ஜோனா இங்கே என்ன பண்ணுற? நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? மம்மா இங்கே பாருங்க மம்மா, ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் டாடா கூட சேர்ந்து எங்கெங்கெல்லாம் உங்களை தேடின தெரியுமா? உங்களுக்கு இந்த ஜோனா மேலே பாசமே இல்லைல்ல? என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணீங்க என்னை விட்டு போக மாட்டேன், உனக்கு ஒரு நல்ல மம்மாவாக நான் எப்போவும் இருப்பேன் சொன்னீங்க தானே? இப்போ எங்கே போனீங்க மம்மா? இதுக்கு இவ்வளோ டேஸாக ஜோனாவை தனியாக விட்டீங்க? டாடா எவ்வளோ ஃபீல் பண்ணாங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜோனா தான் ஜிமினை பார்த்து சொல்லிவிட்டு அப்படி ஜேகே திரும்பி பார்க்குறான். ஜேகே டியர்ஸோடு நிற்கிறான். இப்போ இங்கே ஜிமின் தான், இங்கே பாரு ஜோனா, உன்னை விட்டுட்டு போகணுன்ட்டு நான் போகல, எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம், அதான் கொஞ்சம் டேஸ் தனியாக இருக்கணும்னு தோணுச்சு அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ இங்கே ஜேகே தான் மெதுவாக நடந்து வந்து ஜோனா ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிருப்பா இல்லையா, அதே மாதிரி ஜோனாவோட ஹேண்டுக்கு மேலே ஜேகே ஹேண்டை வச்சுட்டு, ஜிமின் என்னை பாரு, இங்கே பாரு ஜிமின், நான் பண்ணது தப்பு தான் ஜிமின், தெரியாமல் பண்ணிட்டேன். அவன் சொல்லும்போது நான் யோசிச்சிருக்கணும், அன்றைக்கி நீ பேசும்போதே நான் கேட்டேன், அதையாவது நான் திங்க் பண்ணி பார்த்துருக்கணும். நான் எதுவுமே நினைக்காம உங்ககிட்ட அப்படி கேட்டேன்,
என் தப்பு தான். எனக்கு இப்போ தெரியும் உன் லைஃப்பில் என்னாச்சு, நீ எதை எதை இழந்திருக்க. நான் சொன்னது உனக்கு எவ்வளோ பெயினாக இருந்திருக்கும். நான் சொல்லும்போது நீ என்னை உங்கள் அப்பாவாக தானே நினச்சிருப்ப, உங்கள் அப்பா இடத்துல நான் இருக்கேன்னு தானே நினச்சிருப்பேன். ஆனால் நான் அப்படி இல்லை ஜிமின். நான் எவ்வளோ டேஸ் தேடினேன் தெரியுமா? அது ஃபேக்குன்றதை எப்படியாவது நான் ப்ரூவ் பண்ணிவிட்டு அவன்கிட்ட அதை காமிச்சிட்டு உன்னை என்கிட்ட கூட்டிகிட்டு வரணும்னு எனக்கு தோணுச்சு தெரியுமா? 5 மந்த்தாக இதுக்கு ஆன்சர் தெரியாமல் பைத்தியம் மாதிரி இருந்தது ஜிமின். அதுக்கப்புறம் தான் டயாங் என்கிட்ட எல்லாமே சொன்னான். டயாங் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு எல்லாமே தெரியும். நீ யூஎஸ்ஏ போயிருப்பேன்னு நினச்சி யூஎஸ்ஏல 2 மந்த் ஃபுல்லாக ஒன்று தான் நானும் ஜோனாவை தேடணும். எங்குமே போகலை, சரியாக சாப்பிடக்கூட இல்லை. நாங்கள் உன்னை மட்டும்தான் தேடிட்டு இருந்தோம். அங்கே இருக்க போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி எவ்வளோ தேடணும் தெரியுமா? ஆனால் நீ கிடைக்கவே இல்லை. ஆமாம் அம்மா, நீ எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. நாங்கள் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணோம் அம்மா. ப்ளீஸ் எங்களை விட்டு போகாத மம்மா. இங்கே பாரு ஜிமின், என் மேலே தான் தப்பு. நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு நீ என்ன பனிஷ்மெண்ட் வேணால் கொடு. ஆனால் என்னை விட்டு, என்னையும் ஜோனாவை விட்டு தூரமாக இருக்கணும்னு மட்டும் திங்க் பண்ணாத. எனக்கு இந்த அக்ரிமெண்ட் வேணாம் ஜிமின். இந்த அக்ரிமெண்ட்டே எனக்கு வேணாம். நீ எனக்கு லைஃப் லாங், நீ என் கூட எனக்கு ஒய்ஃபா, ஜோனாக்கு மம்மாவா வேணும் ஜிமின் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் ஜிமினோட இன்னொரு ஹேண்டையே பிடிச்சிக்கிறான். இப்போ ஜிமின் தான், ஓ இப்போ தான் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? நான் ஏதோ தப்பு பண்ணலை, என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு உங்களுக்கு புரியுதா? நான் உன்னை சந்தேகப்படலை ஜிமின். நான் உன்னை இது வரைக்கும் சந்தேகப்படவே இல்லை. அவன் என்கிட்ட ஒரு ப்ரூஃப் காமிச்சான் இல்லையா? அவன் காமிச்ச ப்ரூஃப் ஃபேக்குன்னு சொல்லி நான் உனக்கு காட்டணும்னு மட்டும்தான் நினச்சேன். அதை தான் அன்றைக்கி நான் உன்கிட்டேயும் கேட்டேன், உன்கிட்ட ஏதாவது ப்ரூஃப் இருக்கான்னு. ஆனால் நீ எதுவுமே சொல்லாமல், நான் கேட்டது உனக்கு ஹர்ட் ஆனனால நீ எதுவுமே பேசாமல் போயிட்ட. ஆனால் நீ போனதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் அந்த ப்ரூஃபை மட்டும்தான் தேடிட்டு இருந்தேன் ஜிமின் அப்படி சொல்லிட்டு டிஎஸோட சொல்லிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் ஜேகேவோட டிஎஸ் எல்லாம் வெயிட் பண்ணி விட்டு, ஜோனாவோட டிஎஸையும் வெயிட் பண்ணி விட்டு, இங்கே பாருங்கள், எனக்கு மட்டும் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கணும்னு ஆசையாக என்ன? அன்றைக்கி நீங்கள் பேசினது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆச்சு ஜேகே. அதுதான் அவங்கள விட்டு தூரமாக போகணுன்னு நினச்சேன். ஆனால் என்னால் போக முடியல. உங்களையும் ஜோனாவையும் பார்க்காம என்னால் இருக்க முடியாது. அதனால தான் ஒவ்வொரு டேவும் உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு இருந்தேன். மம்மா ஒவ்வொரு டேவும் என்னையும் டாடாவும் நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்களா? ஆமாம் ஜோனா, ஒவ்வொரு நாளும் உன்னையும் உன்னோட டாடாவையும் மம்மா பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ ஸ்கூல் போயிட்டு வரும்போதெல்லாம் மம்மா ஒரு ஓரமாக உன்னை பார்த்துட்டு தான் இருப்பேன். அதே மாதிரி உன்னோட டாடா ஒர்க் முடிச்சுட்டு எப்போ வருவாருன்றதையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் நீங்கள் என்னை பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் மறைவாக இருந்து உங்களை பார்த்துட்டு இருந்தேன். மம்மா, ஏன் மம்மா அப்படி பார்க்குறதுக்கு நீங்கள் என்கிட்டயே வந்து பேசியிருக்கலாம்ல? டாடா கிட்ட நீங்களும் நானும் சேர்ந்தே ஃபைட் பண்ணியிருக்கலாம்ல? நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருந்திருக்கலாம்ல மம்மா? இப்போ டாடா பண்ணனால தானே நீ கோச்சிட்டு போயிட்ட. இரு, நான் டாடாவை அடிக்கிறேன் அப்படி சொல்லி ஜோனா இங்கே அடிச்சிட்ருக்கா. ஜோனா அடிக்கிறது எதையுமே கேர் பண்ணாமல் ஜிமினை தான் பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் ஜேகேவை பார்க்குறான். அப்படியே அமைதியாக இவங்க 2 பேருக்குள்ளே ஐ கான்டாக்ட் போகுது. இங்கே ஜோனா அடிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனால் ஜேகே அதை எதுவுமே இது பண்ணல. அவன் பாட்டுன்னு ஜிமினை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். இப்போ டியோஸோட ஜேகே தான், ஜிமின் அப்போ நீ ஒவ்வொரு டேவும் என்னையும் ஜோனாவையும் பார்த்துட்டு தான் இருந்தியா? ஆமாம் ஜேகே, உங்களையும் ஜோனாவையும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். என்னால் உங்களையும் ஜோனாவையும் பார்க்காம இருக்க முடியல. அப்புறம் என்ன தான் நீங்கள் கோவமாக பேசினாலும் எனக்கு உங்களை விட்டு போக மனசே இல்லை ஜேகே. இப்போ இங்கே ஜோனா தான், டாடா இங்கே நான் எவ்வளோ நேரமாக உங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் மம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. மம்மா உங்களுக்கு கூட தெரியலையா நான் டாடாவை அடிக்கிறது அப்படின்றா. இப்போ ஜெமீன் தான் அப்படியே ஜோனாவை பார்த்துட்டு, ஜோனா இங்கே வா,
மம்மா பக்கத்தில் உட்காரு. ஜோனா தான் ஓடி வந்து ஜெமினோட பக்கத்தில் உட்காந்துக்கிறா. இப்போ ஜேகே தான் நீல் டவுன் போட்ட மாதிரியே ஜெமினோட ஹேண்டை பிடிச்சிட்ருக்கான். ஜெமின், என்னை மன்னிச்சிருவியா? ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு. ஒரு தடவை மட்டும். இதுக்கப்புறம் அதை நான் திரும்ப பண்ணவே மாட்டேன். ப்ளீஸ் ஜெமின், ப்ளீஸ் இந்த ஒரு வாட்டி என்னை மன்னிச்சிரு. அது நான் யோசிக்கணும் ஜேகே. என்னால் அவங்கள அவ்வளோ சீக்கிரம்லாம் மன்னிக்க முடியாது. நான் 7 மந்த்து எப்படி இருந்தேன் தெரியுமா? அவங்களெல்லாம் உங்கள் சாரியை நான் அவ்வளோ சீக்கிரம்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ஜெமின் ப்ளீஸ், ஜெமின், ஜெமின் ப்ளீஸ் அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஜோனா தான், அம்மா நீங்கள் வெயிட் போட்டிங்களா? பார்த்தா நீங்கள் வெயிட் போட்ட மாதிரியே இருக்கே. இப்போ ஜெகே தான் ஜெமினை பார்க்குறான். ஆமாம், எனக்கும் அப்படி தான் தெரியுது ஜோனா. உங்கள் மம்மா கொஞ்சம் வெயிட் போட்டாங்க போல். இப்போ ஜிமின் தான் திரும்பி ஜேகேயை பார்த்துட்டு, எல்லாம் உங்களால் தான் அப்படின்றான். இப்போ ஜேகேக்கு ஒன்றுமே போகல. என்னாலையா? நான் என்ன பண்ணேன்? நம்ம வீட்டில் இருந்திருந்தா நான் ஃபுட்டு வாங்கி கொடுத்து உன்னை வெயிட் போட வச்சுட்டேன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நீ நாங்கள் இல்லாமல் தனியாக தானே இருக்க, அப்புறம் எப்படி வெயிட் போட்ட அப்படி சொல்லி ஜேகே கேட்குறான். நான் அவங்களோட சாரியை நான் அக்செப்ட் பண்ணல, ஸோ அதனால் என்கிட்ட பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு திரும்பிட்டு, ஜோனா உன்கிட்ட ஒன்று நான் சொல்லணும் ஜோனா. ஜேகேக்கு தான் உன்னை ஞாபகம் வருது. ஜிமின், சொல்லுங்கள் ஜேகே. என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னல, அதுவும் இல்லாமல் என்னோட அம்மா கிட்ட கூட ஏதோ ஒரு குட் நியூஸ் சொன்னியாமே, என்னது? நம்ம கான்ட்ராக்ட் வேணாமா? அதை தான் சொல்லணும்னு நினச்சியா? ஆமாம் ஜேகே, உங்களுக்கு ஏதாவது வியாதி இருக்கா? என்ன வியாதியா? யாரை பற்றி என்ன கேட்குற? பின்ன என்ன ஜேகே, நான் என்னன்றது சொல்லவே இல்லை. நீங்களாவும் முடிவு பண்ணி கான்ட்ராக்டை ரிஜெக்ட் பண்ணுறது தானா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுதான் குட் நியூஸா? வேறு எதுவும் இருக்காதா? வேறு என்னது ஜிமின்? நீ எங்கள் கூடயே இருக்க போறியா? ஐயோ, இவர் மாற மாட்டார் போல். ஜேகே, ஜிமின் ஃபர்ஸ்ட் என்னோட சாரி அக்செப்ட் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ குட் நியூஸ் சொல்லு ப்ளீஸ் அப்படின்றான். ஜிமின் கேட்குற மாதிரியே இல்லை. இப்போ ஜேகே தான் ஜோனோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜிமினோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறான். இப்போ ஜிமின் தான் இப்போ ஜேகேவை தள்ளி விடுறான். இப்போ ஜேகே தான் கீழே போய் விழுந்துடுறான். இப்போ ஜோனாவும் பார்க்குறா. டாடா, என்னாச்சு டாடா, எதுக்கு இப்போ கீழே விழுந்திருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறா. இப்போ ஜேகே தான் எந்திரிச்சு பார்க்குறான். ஜிமின் ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். ஹே ஜிமின், ஸ்மைல் பண்ண தானே? இப்படி பண்ணால் ஸ்மைல் பண்ணாமல் வேறு என்ன பண்ணுவாங்க? சரி, அப்போ என்ன மன்னிச்சிட்டல? அப்படிலாம் இல்லையே, நான் ஏன் அவங்கள மன்னிக்க போகிறேன்? நான் அவங்கள மன்னிக்கலாம் இல்லை அப்படின்றான். இப்போ இங்கே சொன்னதான், மம்மா மம்மா டாடா பாவம் மம்மா, உங்களுக்கு தெரியுமா டாடா சரியாகவே சாப்பிடல. அப்புறம் அப்புறம் டாடா இன்னைக்கு உங்களுக்காக போய் ஃபைட் பண்ணிட்டு வந்தாங்க மம்மா. அதான் இந்த அவங்க பேர் எனக்கு ஞாபகம் வரல மம்மா. டாடா அவங்க பேர் என்ன? ஜாக்சன் மம்மா. அவங்க கிட்ட போய் டாடா சண்டை போட்டு டாடாவோட கையெல்லாம் பிளட்டு மம்மா. இப்போ ஜிமின் தான் ஜேகேவை பார்க்குறான். இப்போ ஜேகே எந்திரிச்சு ஜிமின் பக்கத்தில் வந்து அதே மாதிரி நீல் டவுன் போட்டு உட்காந்துட்ருக்கான். ஜிமினோட ஹேண்டை பிடிச்சி, எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சது அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு. அவன் கூட போய் ஃபைட் பண்ண. அவன் என்கிட்டயே சொல்கிறான், என்னோடய ஒய்ஃபை மேரேஜ் பண்ணிப்பேன்னு. எனக்கு கோவம் வராதா ஜிமின்? அதுதான் அவனை அப்படி அடித்தேன். அவனை அடிக்கிறப்ப அவன் திருப்பி என்னை அடிக்கும்போது தான் என்னோடய ஹேண்டில் இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லி அவன் ஹேண்டை காட்டுறான். ஜிமின் இப்போ தான் அவன் பார்க்குறான் ஜேகேவோட ஹேண்டில் கட்டி இருக்கிறத. ஸோ அதை பார்த்து ஜேகேவோட ஹேண்டை பிடிச்சி ஹேண்டே கிஸ் பண்ணுறான். ஜேகே, ரொம்ப பெயினாக இருக்கா? இல்லை, அதான் இப்போ நீ எனக்கு ஒரு மருந்து கொடுத்தல, அதுவே நல்லாயிருக்கு, இன்னொன்று கூட அப்படி சொல்லிட்டு கையை எடுத்துகிட்டு போகிறோம். கொன்னுடுவான் அவனை. இப்போ ஜோனா தான் சிரிக்கிறா. இப்போ ஜிமினும் சிரிக்கிறாங்க. இப்போ ஜேகேவும் சிரிக்கிறான். இப்போ ஜிமின் தான், அங்கே பாரு ஜேகே, இதுக்கப்புறம் என்கிட்ட அப்படி பேசாத, என்னால் தாங்கிக்க முடியாது. ஜிமின், இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன் ஜிமின். நமக்குள்ளே இதுக்கப்புறம் எந்த ஒரு ஃபைட்டோ இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ எதுவுமே வராது ஜிமின். நீல் டவுன் போட்ட மாதிரியே ஜிமினை ஹக் பண்ணலான்னு போகிறான். இப்போ ஜிமின் தான், ஹக் பண்ணக்கூடாது. ஏன் ஜிமின்? ஹக் பண்ணக்கூடாதுடா. ஏன்டா, ஏன் ஹக் பண்ணக்கூடாதுன்ற?
அது அப்படிதான் ஜெகே. மம்மா, நான் உங்ககிட்ட அப்போவே ஒன்று கேட்டேன். நீங்கள் வெயிட் போட்டிங்களா, இல்லை இப்படி நீங்கள் உட்காந்துருக்கனால எனக்கு வெயிட்டாக தெரியுதா மம்மா? எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. எதுக்கு நீங்கள் பில்லோவை மேலே வச்சிட்ருக்கீங்க மம்மா? மம்மா, அந்த பில்லோவை எடுங்க மம்மா, நான் உங்கள் மடியில் உட்காரணும் மம்மா, எடுங்க மம்மா. ஜெமீன் தான் ஜெகேவை பார்க்குறான். ஜெமீன், அதான் அவள் கேட்குறாள், அதான் அந்த பில்லோவை எடுக்கலாம்ல. அது வந்து ஜெகே, சோனா, நான் உங்கள் 2 பேர்கிட்டேயும் ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும்? அது வந்து அப்படி சொல்லிட்டு சோனா, ஆ மம்மா, சொல்லுங்க மம்மா. நான் ஒன்று சொல்லுவேன், ஆனால் நீ மம்மா கிட்ட கோவப்படக்கூடாது. மம்மா, என்ன சொல்ல போகிறீங்க மம்மா? சொல்லுங்க மம்மா. நான் ஏன் உங்கள் மேலே கோவப்பட போகிறேன்? என்னாச்சு ஜிமின்? திரும்ப நீ எங்கேயாவது போக போகிறேன்னு சொல்கிறியா? ஐயோ, இதை தான் ஜெகே நான் சொல்கிறேன். நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்களே ஏதாவது திங்க் பண்ணாதீங்க ப்ளீஸ். சரி 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 சரி, நீ என்னன்னு சொல்லு. அது வந்து ஜெகே, ஜோனா, மம்மா சொல்லுங்க மம்மா, எனக்கு பயமாக இருக்குது. நீ பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளுங்க மம்மா, நான் ஆன்சர் பண்ணுறேன். அது வந்து எதுக்கு வந்து போயின்னு சொல்லிட்டு, நம்ம ஜோனா தானே, சொல்லு ஜிமின். ஜெகே, ஆனால் ஜோனா என்ன திங்க் பண்ணுவான்னு தெரியலையே. அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டேன், சொல்லு. மம்மா, நான் எதுவும் நினைக்க மாட்டேன் மம்மா, சொல்லுங்க மம்மா அப்படின்றா. இப்போ ஜிமின் தான் மெதுவாக ஜோனாவோட காதில் போய் ஏதோ சொல்கிறான். ஆனால் ஜெகேக்கு இது எதுவுமே புரியல. இவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படி சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்போ ஜோனா தான், மம்மா, உண்மையாவா மம்மா? உண்மையாவா? அப்படியா? இது உண்மையா, பொய் இல்லையா? உண்மையாவா சொல்கிறீங்க மம்மா அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருக்கா. இப்போ ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஜேகே தான், ஜோனா என்ன சொன்னாங்க உங்கள் மம்மா? டாடா, நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன் டாடா. நான் இப்போ உங்கள் ஃபோன் தாங்க டாடா அப்படி சொல்லி ஃபோன் கேட்குறா. என்னாச்சு ஜோனா? ஃபோன் தாங்க டாடா அப்படி சொல்கிறா. இப்போ ஜெகே தான் ஃபோன் தரான், இந்தா ஜோனா அப்படின்ட்டு. இப்போ ஜோனா தான், நான் இப்போ டயாங்க்கும் அயனுக்கும் அப்புறம் காய்க்கும் கால் பண்ணி சொல்ல போகிறேனே அப்படி சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு ஓடுறா. ஜிமின் தான், ஜோனா ஜோனா வேணாம் அப்படின்றா. அதுக்குள்ளே ஜோனா ஓடி போயிடுறா வெளியே. இப்போ இங்கே ஜெகே தான் மெதுவாக ஜிமினோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சிட்டு, என்னாச்சு, என்ன சொன்னா அவகிட்ட? நான் எதோ சொல்லியே, இங்கே பாரு, அது என்ன என்கிட்ட சொல்லாமல் ஜோனா கிட்ட மட்டும் சொல்லியிருக்க? என்ன சீக்ரெட் அது? அது அவ்வளோ பெரிய சீக்ரெட்லாம் இல்லை. இங்கே பாரு ஜிமின், சொல்லு என்கிட்ட என்னென்னு அப்படி சொல்லி கேட்டுகிட்டே இருக்கான். இப்போ ஜிமின் தான் ஜெகேவோட ஹேண்டை டைட்டாக பிடிக்கிறான். இப்போ ஜெகே ஜிமினோட ஐஸே பார்த்துட்ருக்கான். ஜிமினோ ஜெகேவோட ஐஸே பார்த்துட்ருக்கான். இப்போ ஜிமின் தான், ஜெகே, நான் உங்களை லவ் பண்ணுறேன் ஜெகே. என்ன? நான் உங்களை லவ் பண்ணுறேன் ஜெகே. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். இது வரைக்கும் நான் யாரையும் அவ்வளோ லவ் பண்ணதில்லை. உங்களையும் ஜோனாவும் மட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன்னு எனக்கு தெரியல. உங்களோட கேரிங் இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜெகே அப்படின்னு டியாஸோட சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ ஜெகே தான், எனக்கு தெரியும் ஜிமின், நீ என்னை லவ் பண்ணுற. அப்புறம் நீ என்னையும் ஜோனாவையும் எவ்வளோ நல்லா பார்த்துக்கிற. எனக்கும் உன்னை மேரேஜ் பண்ண அந்த டேட்லேருந்தே நான் உன்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஜிமின். அன்னைக்கு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தேன்ல, அன்னைக்கு உங்களை அங்கே நான் விட்டுட்டு போனேன்ல, அப்போ எனக்கு அவ்வளோ திங்கிங். எனக்கு அப்போவே உன்கிட்ட நான் லவ் பண்ணுறேன் ஜிமின், என்னை விட்டு போகாத, அக்ரிமெண்ட் வேணான்னு தான் தோணுச்சு. அதை எப்படி உன்கிட்ட சொல்லணும்னு எனக்கு தெரியல ஜிமின். அதான் நான் என்னோடய ஒய்ஃபோட கல்லறைக்கு போயிட்டு அவகிட்ட பேசிட்டு வரும்போது தான் எனக்கு தைரியமே இல்லை உன்கிட்ட எப்படி லவ்வாக சொல்லணும்னு. ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தேன். அப்படியே வந்து உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும், உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை கிழிச்சு தூக்கி போடணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு நான் உன்கிட்ட என்னென்ன பேசினேன்னு கூட எனக்கு ஞாபகமே இல்லை. ஒன் டே நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் தான் நான் அங்கேருந்து கேமராவில் பார்த்து, என்ன கேமராவா? நம்மளோட வீட்டில்
ஹாலில் கேமரா இருக்குல்ல, அதில் தான். அப்போ தான் தெரியும் அன்றைக்கி நைட்டு. இப்போ ஜிமின் தான் என்ன அப்போ ரிட்டர்ன் நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படி சொல்லி கேட்குறான். இப்போ எங்கள் ஜெய்கே தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்றான். ஜிமினிக்கா சையாகுது. என்ன ஜேகே பார்த்தேன்ட்டு அசால்ட்டாக சொல்கிறீங்க, போங்க ஜேகே. இப்போ ஜேகே தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு, நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் தானே, சொல்லிட்டீங்க அப்படி சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறான். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜிமின், ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படி சொல்லிட்டு ஜிமினோட ஹேண்டை டைட்டாக பிடிச்சி ஜிமினோட ஐஸை பார்த்து சொல்லிகிட்ருக்கான். இப்போ ஜிமின் தான் டியர்ஸோட எல்லாம் உன்னால தான், நீ மட்டும் அன்றைக்கி என்கிட்ட அப்படி கேட்கலன்னா நான் உன்கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் வேறு மாதிரி இருந்திருக்கும். நீ தான் எல்லாத்துக்கும் அப்படி சொல்லிட்டு அவன் கையில் இருக்க புக்கை எடுத்து அப்படி அடிக்கிறான். இப்போ ஜெய்கே தான் போதும் வலிக்குது ஜிமின் அப்படி சொல்கிறான். வலிக்கட்டும் உன்னால தான், இங்கே பாரு அப்படி சொல்கிறான். இப்போ ஜெய்கே தான் என்ன பார்க்கணும், கீழே பாரு அப்படின்றான். இப்போ ஜேகே தான் ஜிமினோட ஐஸை பார்க்குறத விட்டுட்டு இப்போ அப்படியே கீழே பார்க்குறான். இப்போ ஜிமினோட பில்லோ அவன் கையில் இருக்குது. இப்போ ஜிமினோட ஸ்டொமக்கை தான் பார்க்குறான். ஏய் ஜிமின், என்னடா ஆச்சு, இவ்வளோ வெயிட் போட்டியா அப்படி சொல்லி ஃபன் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்கான். உனக்கு என்னை பார்த்தா காமெடியாக இருக்கா, இங்கே பாருடா. ஏய் எனக்கு புரியலை, அப்படி என்ன சாப்பிட்ட இவ்வளோ வெயிட் போடுறதுக்கு, இதை பார்த்தா உனக்கு என்ன வெயிட் போட்ட மாதிரி இருக்கா? ஆமாம், வெயிட் போட்டு தொப்பை போட்டிருக்கு, இது உனக்கு தொப்பையாடா, இங்கே வா நீ என் பக்கத்தில் வாயேன். இப்போ ஜேகே தான் கிட்ட போயிட்டு, என்ன ஜிமின் உண்மையை தானே சொன்னேன், பொய்யா சொன்னேன்? ஆமாண்டா பொய் தான் சொன்னேன், இது உனக்கு தொப்பை மாதிரி இருக்கா, இங்கே கொடு உன் ஹேண்டை கொடு அப்படி சொல்லிட்டு ஜிமினோட ஸ்டொமக்கில் வைக்கிறான் ஜேகேவோட ஹேண்டை. இப்போ ஜேகே தான் ஜிமினே பார்க்குறான். இப்போ ஜிமினை ஜேகே பார்த்துட்டு, இது ஒன்றும் தொப்பெல்லாம் இல்லை, நீ பண்ண வேலை. என்னது புரியல ஜிமின்? என்னோட பேபிஸ் என்னோட ஸ்டொமக்குள்ளே இருக்காங்கடா. என்ன உண்மையாவா? ஆனால் எப்படி? அன்னைக்கு நான் உனக்கு கால் பண்ணேன்ல ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு. ஆமாம், அப்போது டாக்டர் தான் சொன்னாங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு. அப்போ நானுமே நம்பலை, அந்த மாதிரி தான் திருன்னு முழிச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு சில பாய்ஸ்க்கும் ப்ரெக்னென்ட் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்றத. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார் எனக்கு. இதை சொல்ல தான் நான் ரொம்ப ஹாப்பியாக வந்தேன். அதுக்குள்ளே ஜாக்சன் வந்து என்னென்னவோ பண்ணிட்டான். நீயும் ஜாக்சன் சொன்னதை கேட்டு என்னை சந்தேகப்படுற மாதிரி பேசிட்ட. எனக்கு தெரியும் உன்னால் என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு. அதனால தான் நான் எங்கேயும் போகாமல் இங்கேயே இருந்தேன். ஜேகேக்கு அவ்வளோ டியர்ஸ். நம்ம பேபிஸா, நம்மளோட பேபிஸா? உண்மையாவா? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? போய் சொல்லாத, என்கிட்ட போய் சொல்லக்கூடாது சரியா? ஐயோ ஜேகே, நான் போய் சொல்லலைடா. நீ பண்ண வேலையால் எனக்குள்ளே நம்மளோட பேபிஸ் இருக்காங்க. பேபிஸா? ட்வின்ஸா? இல்லை ஜேகே, ட்வின்ஸ் இல்லை. அப்புறம் பேபிஸ்னா? ஆமாம் பேபிஸ் தான். பேபிஸ்னால் ட்வின்ஸ் மட்டுமா என்ன? அப்புறம் என்னடா? 3 பேபிஸ் சொல்லியிருக்காங்க. என்னது? ஆமாம் ஜிக்கி, 3 பேபிஸ் உள்ளே இருக்காங்க. உண்மையாக ஜிமின்? ஆமாம். உன்கிட்ட ஒன்று காட்டணுன்னு நான் ஒரு பிக்கும் ஒரு வீடியோவும் எடுத்திருக்கேன் ஜிக்கி. அந்த மூமெண்ட்டில் நீ என் கூட இல்லைன்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு அவன் அன்றைக்கி எடுத்தான் இல்லையா, அந்த ஸ்கேன் எடுக்கும்போது அந்த மானிட்டரில் அந்த பேபிஸோட அந்த சின்ன சின்ன மூமெண்ட்டு, பேபிஸோட சேஃப் இதெல்லாம் பார்த்துருப்பான் இல்லையா, அந்த ஃபோட்டோவும் அந்த வீடியோவும் காட்டுறான். டியர்ஸோட ஜேகே பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டு ஜிமின் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு ஜிமினை அப்படியே சைடில் ஹக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஹக் பண்ணுறான். ஏன்டா, ஏன் என்கிட்ட அன்றைக்கி சொல்லலை? எப்படா இவ்வளோ டேஸ் என்கிட்ட சொல்லாமல் உன்னை நீயே தனியாக பார்த்துட்டு இருந்திருக்க? அதுவும் இவ்வளோ பெயினோட ஒவ்வொரு நாளும் எங்களையும் வந்து பார்த்துட்டு உன்னோட செக்கப்பையும் பார்த்துட்டு ஏன்டா தனியாக இவ்வளோத்தையும் பண்ண? நான் இல்லையா உனக்கு? சொல்லு, நான் இல்லையா? அவனோட ஹஸ்பண்ட் தானே, என்கிட்ட சொல்லணும் தானே? ஏன்டா, ஏன் இப்படி பண்ண அப்படி சொல்லி ஹக் பண்ண மாதிரி கேட்குறான். நான் என்ன பண்ணேன்? நீ தான் அந்த ஜாக்சன் சொன்னான்னு என்கிட்ட கோவப்பட்ட, உன்கிட்ட தான்
ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு அத்தைக்கிட்ட கூட சொல்லலை. அத்தையை வீட்டுக்கு தான் வர சொன்னேன். ஆனால் நீ நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணுன்றதுக்குள்ளே நீ மேரேஜ் ஆனதை சொல்ல போகிறேனான்னு கேட்குற. ஏன்டா இப்படி பண்ண அப்படி சொல்லி ஜேகேவை அடிக்கிறான். ஏய் 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 இரு, இந்த டைம்லலாம் இப்போ அடிக்கவோ கோவப்படவோ கூடாதுடா. ஆமாம், டாக்டரும் அதை தான் சொன்னாங்க. டிப்ரெஷனாக இருக்கக்கூடாது, சேடாக இருக்கக்கூடாது, எதையும் யோசிக்கக்கூடாதுன்னு. அதான் இப்போ நீ வந்துட்டியே, இப்போ உன்னை பற்றி தான் யோசிப்பாங்க. இப்போ உன்னை பார்த்தோன்னே எனக்கு கோவமாக வருது. நான் என்னடா பண்ணுறது? நீ எதுவும் பண்ண வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஏன் என்ன பண்ண போகிற? ஒரு தடவை பண்ணதுக்கு தான் இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுட்டல்ல. இப்போ ஜேகே தான் சிரிச்சிட்டு சரி வா நம்ம வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கா? வேணாம், நான் 2 டேஸ்க்கு அப்புறம் வரேன், அக்கா கிட்ட சொல்லிட்டேன். அதெல்லாம் முடியாது, இதுக்கப்புறம் என் ஒய்ஃபை நான் தான் பார்த்துப்பேன். ஆமாம், டெலிவரி டேட் எப்போ? என்ன ஒரு 2 மந்த் இருக்குது. 2 மந்த்துக்கு அப்புறம் தானே? அப்போவா அப்படி சொல்லி ஜிமினை அப்படியே தூக்குறான். இப்போ ஜோனா தான் அங்கே வந்து நிற்கிறா. டாடா என்ன பண்ணுறீங்க டாடா? மம்மாவை எதுக்கு இப்படி தூக்குறீங்க? மம்மா பாவம், கீழே இறக்கி விடுங்க டாடா. இங்கே பாரு ஜோனா, மம்மாவோட ஸ்டொமக்கில் 3 பேபிஸ் இருக்குது. அம்மா டாடா, நம்ம வீட்டுக்கு 3 குட்டீஸ் வரப்போகிறாங்க டாடா. அதை தான் இப்போ நான் டயாங்கிட்ட, காய்கிட்ட, ஒயன்கிட்டலாம் சொல்லிட்டு வந்தேன் டாடா அப்படின்றா. அப்போ மம்மாவை நான் பத்திரமா பார்த்துக்கணும்ல. ஆமாம் டாடா, மம்மாவை பத்திரமா பார்த்துக்கணும். அப்போ மம்மாவை நான் தூக்கிட்டு தானே வரணும். சரிங்க டாடா, நீங்கள் மம்மாவை தூக்கிட்டு வாங்க டாடா அப்படின்றா. இப்போ ஜேகே தான் பார்த்தியா, உன் பொண்ணே ஓகே சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டு ஜேகே ஜிமினை தூக்கிட்டு வரான். ஜிமின் தான் அப்படி ஜேகேவை பார்த்துட்டே இருக்கான். இப்போ ஜோனா தான் ஸ்மைல் பண்ணிவிட்டு இவங்க 2 பேர் கூட வராங்க. இப்போ ஜேகே தான் மெதுவாக ஜிமினை அந்த காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு ஜோனாவே பக்கத்தில் உட்கார சொல்லிட்டு காரை ட்ரைவ் பண்ணுறான். இப்போ நேராக அவங்களோட அக்கா வீட்டுக்கு தான் போகிறாங்க. வெளியே டே, ஒயன், காய் தான் நின்றுட்டுருக்காங்க. இப்போ ஜிமின் தான் மெதுவாக இறங்குறான். இப்போ ஜேகே தான் இரு இரு இரு, எதுக்கு இறங்குற? வெயிட் பண்ண, எதுக்கு இறங்குற? நீ காருக்குள்ளேயே இரு. டேய் ஓவராக பண்ணாதடா, இறங்கி நிற்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை. எவ்வளோ டேஸ் அவன் தனியாக தானே பார்த்துக்கிட்டான் அப்படி சொல்லி அந்த சீனியர் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் அது வந்து அப்போ எனக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தா அவனை இந்த மாதிரிலாம் நடக்கலாம் விட மாட்டேன். தான் ஜிமினை பார்த்து உனக்கு எவ்வளோ திமிரு, எங்ககிட்ட கூட சொல்லலை அக்கா வீட்டில் தான் இருக்கோன்னு. நாங்கள் எவ்வளோ தேடணும் தெரியுமா? போயேந்தான். பேசாத ஜிமின், பேசாத, நீலாம் ரொம்ப பண்ணிட்ட தெரியுமா? நாங்களாம் இப்படி போனால் நீ விட்டுருவியாடா? எங்களை இவ்வளோ டேஸ் தேட விட்டல்ல. பையன், நான் தினம் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். பையன், நீ டெய்லி அக்கா கால் பண்ணுவல்ல, அப்போல்லாம் நான் அக்கா பக்கத்தில் இருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருப்பேன். அப்போ டே உனக்கு அந்த பக்கம் இருப்பானா? அப்போ டேவையும் நான் பார்த்துப்பேன் தெரியுமா எனக்கு? பார்த்து என்ன பிரயோஜனம் சொல்லு? பார்த்து என்ன பிரயோஜனம் சொல்லு? நாங்கள் உன்னை பார்த்தோமா? இவ்வளோ டேஸ் நீ காணோன்னு எவ்வளோ தேடணும் தெரியுமா அப்படின்றாங்க. இப்போ ஜிமின் தான் மெதுவாக நடந்து போய் டேவையும் வயனையும் ஹக் பண்ணுறான். போடா போ, இப்படி தான் பண்ணுவல்ல? ஜேகே ஏதோ பண்ணிட்டான்னு எங்ககிட்ட இப்படி பண்ணுற? டே அதெல்லாம் இல்லை. ஆமாம் டே, இவன் இப்படி தான், இவனுக்கு நம்ம மேலே பாசமே இல்லை அப்படின்னோடனே ஜிமின் அழுகிறான். இப்போ ஜிமின் அழுகிறத பார்த்தாலும் வயனாலையும் டேவாலையும் தாங்கிக்கவே முடியல. அழுகாதடா ஜிமின் ப்ளீஸ், எதுக்கு இப்போ அழுகிற? இங்கே பாரு, இப்போ நீ அழுதா பேபிஸ்க்கும் சேர்த்து அஃபெக்ட் ஆகும், ப்ளீஸ் அழாதடா அப்படி சொல்லி ஹக் பண்ணுறாங்க. நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படி சொல்லி ஹக் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜேகே தான் போதும் ஜிமின், இங்கே வா, எதுக்கு நீங்கள் அவனை அழ வைக்கிறீங்க? காய், இங்கே பாரு காய், உன் ஆளையும் அப்புறம் உன் ஆளோட ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்துடு. அப்புறம் நான் போகிறேன், எல்லாருமே எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, நம்ம அங்கே பார்க்கலாம். நம்ம இதுக்கப்புறம் ஜிமினை நல்லா பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி ஜிமினை கூட்டிகிட்டு வந்து காரில் உட்கார வைக்கிறான். ஜேகே, ஆனால் நான் டேக்கிட்டேயும் வயன்கிட்டேயும் நான் தான் சொன்னேன்ல அவங்க நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க. டே வயன் வீட்டுக்கு வந்துடுங்க, நம்ம வீட்டிலேயே ஸ்டே பண்ணுங்கள். காய் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடு. உன் ட்ரெஸ்ஸும் தான்டா, நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணலாம். ஜாலி ஜாலி. மம்மா கூட ஹொயன், டயாங், அப்புறம் காய் இவங்களாம் நம்ம கூட இருக்க போகிறாங்களா? மம்மா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மம்மா அப்படின்றா. இப்போ ஜேகே தான் அப்படியா ஜனா? ஆமாம் டாடா, சரி வாங்க போகலாம் அப்படி சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இப்போ காயும் சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க.
ஓகே டியர்ஸ், இதோட நான் இப்போ இந்த எபிசோட ஃபினிஷ் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் டியர்ஸ். பை டியர்ஸ்.